வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற நண்டு வந்துட்டு பெண் நண்டு. இப்போ நம்ம இதை இப்படி எடுத்துகிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்திங்கன்னா ஓடு இருக்கும். ஸோ நம்ம இந்த பகுதியிலேருந்து இப்படி கையை வச்சு இந்த பக்கம் இதை பிடிச்சிட்டு இப்படி பேர்த்திங்கன்னா இது தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். இதெல்லாம் நமக்கு வந்துட்டு தேவையில்லாது. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் வெளியில். அப்புறம் இந்த போர்ஷனும் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். இதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த காலெல்லாம் நம்ம எப்படி உடச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த போர்ஷன் இருக்கட்டும். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த ரெண்டை வந்துட்டு அப்படியே நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது போல் உடச்சிக்கோங்க. அப்புறம் இந்த காலையும் இந்த மாதிரி உடச்சிடுங்க. இப்போ ஃபைனலாக இந்த கால் வந்துட்டு நம்ம மொத்தமாக இந்த மாதிரி உடச்சிட்டு இதை வந்து ரெண்டாக உடச்சிக்கலாம். இப்படி இது வந்துட்டு கால் வந்து பெருசாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அதே போல் இந்த பக்கமும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போல்லாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரையாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு மண்ணிலே இருக்கும் இல்லையா இந்த நண்டு கடலில். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக இப்படி தண்ணி ஊற்றி நம்ம கழுவும் போது அது வந்து போகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா இங்கெல்லாம் தேய்ச்சிங்கன்னா அப்படியே அந்த மண் அந்த மட்டியெல்லாம் வந்துட்டு நல்லா போயிடும், நல்லா க்ளீன் ஆகிடும். நார்மலாக நீங்கள் கையை வச்சு தேய்ச்சிங்கன்னா அது போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த பக்கத்துக்கும் உங்களுக்கு இந்த பக்கத்துக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக நான் இப்போ கையை வச்சு இப்படி தேய்ச்சி கழுவுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலலாம் மண் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு போகாது. பட் அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் கூட பார்த்திங்கன்னா அதே போல் தான் மட்டி இருக்குது, இந்த மண் அழுக்கு இருக்குது. இப்படி தண்ணிக்குள்ளே வச்சுட்டு இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள அழுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் க்ளீனாக போயிடும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ரெண்டாக உடச்சிக்கலாம். கையை வச்சு நீங்கள் இப்படி உடச்சிடலாம். உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்திரத்தில் போட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெரிய இடத்த அடைக்காமல் நல்லாயிருக்கும். நான் வந்து கத்திரிக்கோலை வச்சு வந்து கட் பண்ணிக்கிறேன். எப்போதும் நான் அப்படி தான் கட் பண்ணுவேன். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இப்போ மற்றத்தையும் நான் அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லா நண்டையுமே நான் உடச்சிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி திரும்பவும் நல்ல தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த காலையும் நீங்கள் அதே மாதிரி நம்ம ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த காலையும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த இடத்துலையும் கொஞ்சம் மண்ணெல்லாம் அப்படியே ஸ்டோர் ஆகியிருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா சுத்தமாக ரெடி ஆகிடுச்சு நண்டு.